பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துக்குள் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ஒருவேளை கடந்த நாட்களில் அதில் அந்த முதல் வரி என்ன சொல்லப்பட்டிருக்கு, எஸ்ஐ 54:8 வாசிக்கும் போது, அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே சில காரியங்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கலாம், நடந்திருக்கலாம், வேதனைகள் பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம், வியாபலப்பட்டிருக்கலாம், கண்ணீர் வடிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நித்திய கிருபையுடன் என்ன செய்வேன், இறங்குவேன் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கர்த்தர் மனதுருக்கமுடைய தேவன் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள். தேவனை பற்றி தெரியும், நியாய பிரமாணங்களை பற்றி தெரியும். ஆனாலும் அவருடைய காரியங்களில் நம்ம பார்க்கும் பொழுது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தால் கொஞ்ச நாள் கர்த்தரை தேடுவாங்க, அப்புறம் பாகாலை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. பொல்லாத சிந்தனைகள் உட்பட்டு அப்படி போயிடுவாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்களை கைவிடாதபடி அவங்களை சிட்சித்து அவங்களை என்ன செய்கிறார், சரிப்படுத்துகிறார். அந்த பாபிலோன் ராஜா கிட்ட ஒப்பு கொடுத்து அதன் பின்பு அவங்களை சிட்சித்து அவங்களை சரிப்படுத்தி அவங்களை நிர்மூலமாக்காமல் அவங்களை சரியான ஒரு சொந்த ஜாதியாக தெரிந்து கொள்கிறதை நம்ம பார்க்குறோம். தேவன் தெரிந்து கொள்ளுகிறவர்கள் மேலே அவர் கிருபை வச்சுக்கிறாரு, சிட்சிக்கிறாரு. நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஜாதியாக விளங்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். சங்கீதம் 32:10 வாசிக்கும்போது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை விடுவிக்கிறான்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் துன்மார்க்கனுக்கு வேதனைகள் இருக்கும். அந்த வேதனை நீங்க முடியாத வேதனையாக இருக்கும். நம்ம நீதிமான்கள் ஏன் அப்படின்னா அவருடைய இரத்தத்தினால என்ன செஞ்சுருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ளும். நமக்கு கர்த்தர் மேலே கிருபை வச்சிருக்கிறார். கிருபைங்கிறது என்ன அப்படின்னா, எங்கே போனாலும் ஒரு திறந்த வாசல், எங்கே போனாலும் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். அதுதான் கிருபை. கிருபைங்கிறது அதுதான். அது யாருக்கு கிடைக்கும்? சங்கீதம் 103:11 சொல்லப்பட்டிருக்கு, பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னது, கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்கிற அவருக்கு பிரியமாக வாழணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய ராஜ்யத்தை கட்டணும், அவருடைய சித்தம் செய்யணும். சாத்தானை பிரியப்படுத்துகிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்ந்துடக்கூடாது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அப்போ கிருபை எப்படி பெருசாக, வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க மேலே கிருபை வச்சுருக்கிறார். நீங்கள் வானத்தை நீங்கள் எட்ட முடியுமா? எட்டவே முடியாது. அந்த அளவுக்கு கிருபை இருக்குது. யாருக்கு இருக்குது? தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், தேவன் நம்மளை கவனிச்சிட்ருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அப்போ அவருக்கு பிரியமானதை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்யணும், வாழணும். ஏசாயா 54:10 சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்த கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை என்ன செய்யாது, விலகாது. கிருபை ஒரு நாள் உங்களை விட்டு என்ன செய்யாது, விலகாது. மலைகள் விலகினா, மலைகள் எதை குறிக்குது? மலைகள் பர்வதங்கள்லாம் நம்ம சில மனுஷர்களை நம்பி இருப்போம், மலை மாதிரி நம்பி இருப்போம். நான் உன்னை நம்பி இருந்தேனே, இப்போ நீ என்னை கெடுத்துட்டி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். சிலவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற ஆட்கள், நம்ம அவங்கள நம்பியிருப்போம், பணம் தருவாங்கன்னு சொல்லி நம்பியிருப்போம், உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்பியிருப்போம், நமக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொல்லி நம்பியிருப்போம், நம்மளை படிக்க வைப்பாங்கன்னு சொல்லி நம்பியிருப்போம், நமக்கு எல்லா உதவிகள் செய்து நம்மளுடைய குடும்பத்தை மேலே தூக்கி விடுவாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்போம், நம்பியிருப்போம். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, கைவிட்டு விடாது. சூழ்நிலைகள் அப்படியே மாறிடும். அவங்க வேணும்னு செய்கிறதும் கூட கிடையாது, சூழ்நிலைகள் அப்படி ஆகிடும். ஏன்னா மனுஷனை நம்புறது அப்படி தான், நானெல்லாம் பிடிச்சிட்டு மேலே வர்ற மாதிரி தான் இருக்கும், கைவிடப்பட்டு விடுவோம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. எல்லாரும் கைவிட்டாலும் அவர் கிருபை என்ன செய்யாது, விலகாது. கிருபை விலகாது. அதனால் நம்ம அவருடைய கிருபையை நம்ம பற்றி பிடித்து கொள்வோம். கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ளுங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 55:3 வாசிக்கிறோம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும்,
தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபையில் உங்களுக்கு உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். செவி சாய்த்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? செவி சாய்க்கணும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை நம்ம அதை அசட்டை பண்ணிடக்கூடாது. ஆமாம், வாருங்கள். எங்கே வர கூப்பிடுறாரு? அவருடைய சமூகத்துக்கு வர சொல்கிறார். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணும். அவர் எங்கே இருக்கிறான்னு பார்த்து தேடணும். அவருடைய சமூகம் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் உங்களுக்காக நிறைய பண்டக சாலையில் திறந்து வச்சுருக்கேன். என் பிள்ளை வரும், கேட்கும், நான் கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்கிறாரு. ஆனால் பிள்ளைக்கு நேரமே இல்லை, ஜெபம் பண்ணதுக்கு நேரமே இல்லை, கர்த்தரை தேடுறதுக்கு நேரமே இல்லாமல் போயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடணும். தானியேல் பாருங்கள், 3 வேளை தினந்தோறும் காலையில் மத்தியானம் சாயந்தரம்லாம் என்ன செய்தான்? கர்த்தரை தேடினான். அவனுக்கு பெரிய எக்கட்டு வந்துச்சு, மன சோர்வுகள் வந்துச்சு, மரண தண்டனை கூட கொடுத்தாங்க. கர்த்தர் அவைகளிலிருந்தெல்லாம் அவனை விடுவித்தார். விடுவித்ததோடு கூட மாத்திரமல்ல, உயர்ந்த பதவியை கொடுத்தார். எல்லாரும் அவனுக்கு கீழே வரும்படியான சூழ்நிலைகளை கொடுத்தார். ராஜாவுடைய இருதயத்தில் இடமும் கிடைச்சிச்சு அவனுக்கு. பாருங்கள், அப்படி தான் கர்த்தர் உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். இன்றைக்கி உலகம் உங்களை தாழ்த்துன்னு சொல்லி நினைக்கலாம், உலகம் உங்களை கைவிட்டு உங்களை நசிக்கப்படும் சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவருடைய சமூகத்தை நாடி தேடும்போது உங்கள் ஆத்மா பிழைக்கும். ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபைகள். தாவீதுக்கு என்ன கிருபை கொடுத்தாரு? உன் சந்ததி கடைசி வரைக்கும் அரசாளும், உன் சந்ததி கடைசி வரைக்கும் இருக்கும், அது அழியாது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம யாருடைய பிள்ளைன்னு சொல்கிறோம்? தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள். இன்றைக்கி இன்றைக்கி இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அவங்க யாரை மேன்மைப்படுத்துகிறாங்க? தாவீதையும். அந்த தாவீதை தான் மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தாவீதின்படி தான் நடக்கிறாங்க. தாவீது சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறாங்க. அதுதான் தேவன் சொல்லியிருக்காரு. அந்த உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு நியமிச்சிருக்கிறார். உனக்கு அந்த உடன்படிக்கை உண்டு. தாவீதுக்காரன் நிச்சயமான கிருபைகள். உங்கள் பேரை சொல்லிடுங்க, நம்ம பேரை சொல்லிட்டு அந்த நமக்கு ஒரு நிச்சயமான கிருபையை கர்த்தர் நினைச்சுக்கிறார், நமக்கு தருகிறார். அப்போ அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்துல நீ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம இடத்துல ஏதாவது பாவங்கள் சாபங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிருபை நினச்சி அது முழுசமாக செயல்பட முடியாது, கிருபை வராது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. 2:13, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. மனஸ்தாபப்படுகிற தேவன். நம்ம இருதயங்களை கிழித்து என்ன செய்யணுமா? சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படணும். பரலோக ராஜ்யம் போகணுன்னா நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படணும். தேவ மகிமையை காணணும் நம்ம மூலமாக அப்படின்னா நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கிருபையை அருளுகிறார். ஆமென். அதனால் பரலோக ராஜ்யம் போகணும், கர்த்தரை தேடணும், ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா மற்றவங்களை மாதிரிலாம் நம்ம செயல்பட முடியாது. நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால் தன்னை தாழ்த்துகிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்வை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இந்த யோவான் சொல்லும்போது கூட சொல்லுவார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதை பாரு. ஆமென். 2 பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், அவனுக்கு நியாயப்பிரமாணம்லாம் நல்லா தெரியும், நல்லா காணிக்க கொடுக்குறவனாக இருந்தான். ஆனால் அவன் என்ன சொன்னான்? பெருமையாக பேசினான். நான் நல்லவன் சொல்லி பேசினான். நான் காணிக்க கொடுக்குறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், இவங்களே மாதிரி இல்லை அவங்களே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சுதான் பெருமையாக பேசிகிட்டு இருந்தான். இன்னொருத்தன் ஒரு பாவியான மனுஷன் ஒருத்தன் போகிறான், ஆயக்காரன்னு சொல்லப்பட்டது. அவனுக்கு சர்ச்சுக்குள்ளே வர்றது கூட மனசு இல்லை. நான் பாவியாக இருக்கிறேன்னு உள்ளே எப்படி வர முடியும்? நான் வெளியில் நின்று கதறி கூப்பிடுகிறான், கதறுவேன்னு சொல்லி கதறுகிறான். ஆண்டவரே என் பாவியமாக என் மேலே கிருபையாயிரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை அழிச்சிடாதங்க, நான் பாவி, இந்த பாவம் செஞ்சால் அழிவுக்கு பாத்திரவான் தான் நான், ஆனால் என்னை அழிச்சிடாதங்க, என்ன கிருபை தாங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அந்த பாவத்தை வாங்கிட்டு அவனுக்கு கிருபையை அழித்து அவனை ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறாய்ன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார். இவன் தான் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? பெருமையான வார்த்தைகள் தேவ சமூகத்தில் சொல்லக்கூடாது. பதட்டப்படவு நான்ங்கிற வார்த்தை தேவ சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகு நம்ம அவருடைய பிள்ளை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்முடைய காரியங்களை அங்கே செயல்படுவதற்காக அனுமதி கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் அங்கே செயல்படக்கூடாது, நம்முடைய அதிகாரம் அங்கே செயல்படக்கூடாது.
நம்முடைய செல்வாக்கு அங்கு செயல்படக்கூடாது, நம்முடைய பணம் அங்கு செயல்படக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். அப்பொழுது தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை நம்ம இதில் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ரோமர் 16:20 சொல்லியிருக்கு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமென் சொல்லியிருக்கு. சீக்கிரமாக உங்களை வேதனைப்படுத்துகிற சாத்தானினுடைய கிரிகளை அழித்து போடுவார். வலு சர்ப்பத்தின் கிரிகளை என்ன செய்வார், அழித்து போடுவார். அதுக்கு தான் அவர் சிலுவை சுமந்திருக்கிறார், அதுக்கு தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார், அதுக்கு தான் அவர் பாடுபட்டிருக்கிறார். உங்களை வேதனைப்படுத்தணும் என்பதற்காக அல்ல, உங்களை அழிக்கிற அந்த பிசாசுகளை அழிக்கும்படிக்கு அவர் கிருபை தந்திருக்கிறார். நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த பிசாசு ஓடிப்போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் ஓடிப்போவான்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம செயல்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆதியாகமம் 17:8 நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு சுதந்திரமாக தருகிற ஒரு பிரதேசம் கானான் தேசம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, அதை தருவர். நம்ம நினைக்கிறோம் நம்ம எவ்வளோதான் நம்ம நிறைய உழைச்சா முன்னேறலான்னு சொல்லி நினைக்கிறோம், நிறையா செயல்பட்டால் முன்னேற. அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் முன்னேற முடியாது. எவ்வளோ தான் நம்ம முயற்சி பண்ணால் முன்னேற முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சா மாத்திரம்தான். கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் தருகிறான்னு வச்சுடுங்களேன், அந்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம என்ன செய்வார், உயர்த்துவார். அவர் தராமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்கு தத்தம் என்பது எப்படின்னா, நமக்கு ஒரு பத்திரம் மாதிரி, நமக்கு வீட்டு பத்திரம் கிடைக்கல, ஒரு பட்டா மாதிரி. வாக்கு தத்துவம், அந்த பட்டா இருந்துச்சுன்னா அதை சுதந்திரித்துக் கொள்வது நம்முடைய கடமை. வாக்கு தத்துவம் தருவார். இந்த மாதத்துக்கு நமக்கு வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, உன் மேலே கிருபையாக இருப்பேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்லிடு. இதை நீங்கள் வாக்கு தத்தமாக எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த மாதத்தில் இருந்து நமக்கு கிருபை வெளிப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. அதனால தான் நமக்கு இந்த கிருபையை நமக்கு இணைஞ்சிருக்கிறார், கூட்டி தந்திருக்கிறாரு. அவர் கிருபைக்காகவே பாடுபட்டார், நமக்கு கிருபை கிடைக்கணுங்கிறதுக்காகவே இந்த உலகத்தில் வந்தார். அந்த கிருபையை நம்ம இழந்து போயிடக்கூடாது. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆமாண்டவர், உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆமென் ஆண்டவர். எவ்வளோ பெரிய கிருபை, வானம் பூமி எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவு உயரமாக நம்முடைய கிருபை எங்கள் மேலே இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு கிருபை கிடைக்கணும் ஐயா. எங்கே போனாலும் எங்களுக்கு கிருபை கிடைக்கணும் ஐயா. இந்த உலகத்தில் நடமாடுகிற இடத்துல எங்களுக்கு கிருபை கிடைக்கணும். நாங்கள் போகிற இடத்துலலாம் எங்களுக்கு கிருபை கிடைக்கணும் ஐயா. உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகக்கூடாது. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைவேர்ந்தாலும் என் கிருபை ஒன்று விட்டு விலகாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. எஸ்ப்பா, அந்த கிருபைக்காக உமக்கு கொடானுபடி நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு கிருபை கிடைக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கு உடைய கிருபை கிடைக்கணும், எங்கள் சந்ததிக்கு உடைய கிருபை கிடைக்கணும், எங்கள் சந்ததியாக உடைய கிருபை எங்கள் மேலே காணப்படணும். எங்கள் குடும்பம் உடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டதாக இருக்கணும் ஐயா. உடைய சமூகத்தில் எங்களை ஆண்டவரை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஐயா. அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மேலே உடைய கிருபை இருக்கட்டும். ஆமாண்டவர், பிள்ளைகள் கிருபை கிடைக்கட்டும் ஐயா. நிறைய பிள்ளை கிருபை இழந்து போய் இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்க தகப்பனே. எஸ்ப்பா சொல்கிறார், நான் உனக்கு கிருபை தந்திருக்கிறேன். ஊகாபா ஷாதா லாதூன்னா ஹாபாரிக்கவா. எல்லாம் சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறுகிறது, சோர்ந்து போக பண்ணுகிற தீமையான காரியங்களை வெளியேறுகிறது. நான் உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னீங்களப்பா. இந்த கிருபை இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உமக்கு கொடானுபடி நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காட் பிளஸ்.